வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற மீன் குழம்பை விட இது வேறு மெத்தடில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெத்திலி மீன் இது வந்து ரொம்ப குட்டி குட்டி மீன்லாம் இல்லை, நம்ம 2 விரல் சேர்ந்தால் வரும் பார்த்திங்களா, அந்த அகலம் உள்ள மீன் தான். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இப்போது ஒரு வெங்காயம் பெருசாக ஒன்று, ஒரு தக்காளி, 20 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு வந்து ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு பத்தை தேங்காய், இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து புளி கரைச்ச தண்ணியில் இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கணும். இப்போ 400 கிராம் அளவுக்கு நெத்திலி மீன் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வயிறு பகுதிக்கிட்ட கொஞ்சம் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. எந்த மீனாக இருந்தாலுமே அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான். இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது மூணுமே. இப்போ வந்துட்டு பூண்டு இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுருக்கோமே, பூண்டை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தட்டி போடுறனாலும் போடலாம், ஆனால் இது வந்து இப்படி சேர்த்தாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ அந்த நேரத்தில் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி 3 மிக்சியில் அரைச்சோம்ல, அதை வந்து புளியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருக்கும்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலா, இப்போ நீங்கள் கரைச்சிருக்கீங்கல்ல, அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நறுக்கி வச்சதும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி. இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வந்து இப்போ இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி வந்து ரொம்ப குழையணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் குழஞ்சி வந்தாலே போதும். இப்போது நம்ம புளிக்கரைசல் தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம்ல, இப்போ அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது அந்த கிண்ணத்தை மட்டும் சும்மா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா குழம்பா கொஞ்சம் திக்காக வரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து நல்லா வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் போட்ட தண்ணி அளவை விட ஒரு கோடு பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு பார்த்திங்களா. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெத்திலி மீன், அதை வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே பக்கமாக சேர்க்காம எல்லா பக்கமும் சேர்த்து வரா மாரி தனித்தனியாக எடுத்து கையில் எடுத்து தனித்தனியாக போட்டு விடுங்க. இது ரொம்ப சத்தானது இந்த மீன். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். நம்ம 2 விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த அகலத்துக்கு சேர்த்தா மாதிரி எடுத்திங்கன்னா சதை மட்டுமே தனியாக வரும். ஒரே ஒரு முள் தான். நீங்கள் குழந்தைங்களுக்குமே கூட எடுத்து கொடுக்கலாம். சாஃப்டாக இருக்கும் இந்த மீன். இப்போ எல்லா பக்கமும் மீனை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து கடாயை இதுமாரி அசைச்சிங்கன்னா அந்த மீனெல்லாம் உள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல இவ்வளோ நேரம், இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த பாருங்கள், குழம்பு ரெடி. இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. இதோ பாருங்கள், நான்
குழம்பு கரண்டி வச்சு தான் நான் எடுக்கிறேன். மீனும் உடையெல்லாம் இல்லை. அது பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.